Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வியட்நாம் படகு விபத்தில் 10 தமிழர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை விமான நிலையத்தில் கொண்டுவரப்பட்ட 2 உடல்கள் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்கி கேட்கலாம். புவியரசன், விவரங்களை வழங்கலாம். பிரீதா, வணக்கம். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை விமான நிலையத்திற்கு தற்போது 2 பேரின் உடல்கள் தற்போது வந்திருக்கிறது. தனியார் நிறுவனம் அவர்களது விநியோகஸ்தர்களை இந்தியாவில் இருந்து சிறப்பு சுற்றுலா பயணமாக வியட்நாம் அழைத்து சென்ற நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த 32 பேர் இந்த சுற்றுலா பயணத்திற்காக வியட்நாம் சென்றிருந்தனர். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி அன்று வியட்நாமில் உள்ள பூக்வாக் தீவு என்கிற சுற்றுலா பகுதியில் இந்திய சுற்றுலா பயணிகள் படகில் பயணம் மேற்கொண்ட போது அந்த படகு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படகில் பயணம் செய்த இந்திய சுற்றுலா பயணிகள் 32 பேரில் தமிழர்கள் 10 பேருடன் மொத்தம் 15 பேர் பலியாகிய நிலையில் அவர்களது உடல்களை இந்தியாவிற்கு கொண்டு வர மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்ததன் அடிப்படையில் 15 பேரின் உடல்கள் நேற்றைய தினம் மும்பை வந்தடைந்தது. இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டு வருகிறது. அதில் 4 பேரின் உடல்கள் சென்னை விமான நிலையத்திற்கும் 6 பேரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கும் கொண்டு வரப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தமட்டில் 4 காலையிலேயே 2 பேர்கள் உடல்கள் என்பது சேர்ந்த நிலையில் மேலும் 2 பேர் உடல்கள் தற்போது வந்திருக்கிறது. மாதவரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த பாபு ஆகிய இருவரின் உடல்கள் தற்போது சென்னை பழைய விமான நிலையத்தை தற்போது வந்திழந்திருக்கிறது. இவர்களது உடல்கள் என்பது அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களது உடல்கள் என்பது அவர்களது சொந்த வீட்டிற்கு ஆம்புலன்ஸ் மூலம் வழி அனுப்பி வைக்கப்படுகிறது. இன்று காலை வேலூரைச் சேர்ந்த வினய்குமார் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிசங்கர் ஆகியோரது உடல்கள் சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குறித்தா தகவல்களுக்கு நன்றி புவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.